மகளே கேரளா லாட்ரி கேசிங் பார்க்குறோம். பார்த்து முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் பிடிச்சிங்க. நேற்றுக்கான இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 16க்கு நிர்மல் கம்பெனி என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான் 974 அடிச்சிருக்கான். நம்ம என்ன கொடுக்குறோம் பார்த்துட்டு வந்துடலாம். மகளே நேற்று 16ஆம் தேதிக்கான ஆல் போர்டு பார்த்துங்க. ஆல் போர்டு சூப்பரான வின்னிங் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா இல்லையா. நம்ம டெய்லி சார்ட் வச்சு எடுக்கையில் நமக்கு 7-2ங்கிற ஆப்ஷன் கிடச்சிச்சு. வீக்லி சார்ட் வச்சு 2-4 இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் நம்ம ஆல் போர்டு எடுத்தோம் நேற்று. அது பாருங்கள், நம்ம 2லேயும் 2 வந்தனால 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ஆனால் நம்ம பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட் நம்பர் பாருங்கள் 7-4 பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் 2 மெத்தடில் எடுத்தோம், 2லேயுமே பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம 2லேயும் 2 வரனால கொஞ்சம் 2க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். இதை ஒரு மெத்தடில் யாரும் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 47-74 974 ஒரு ஏபிபிசியில் ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். கலந்து போட்டிருந்தா 74 அந்த 47 மட்டும் கலந்து போட்டிருந்தா ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். தப்பு பண்ணியாச்சு. ஓகே வாங்க, இன்றைக்கி நான் சிறப்பான கசிங் இருக்குது. வாங்க ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நமக்கு இன்றைக்கி ஒன்லி ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசி மெத்தட் ஒன்லி மட்டும்தான். இன்றைக்கி போர்டு மெத்தட் நம்ம எடுக்கலை. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், நாளைக்கு 17ஆம் தேதி கார்னியா 667 மக்களே. கார்னியா 667 என்ன ரிசல்ட் அண்டு எப்படி ஆல் போர்டு அண்டு ஏபிபிசி எடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு எடுக்கலாம். டெய்லி சார்ட்னா முதல்ல ஒரு இருங்க. டெய்லி சார்ட்டில் நம்ம 7 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 7 டேஸ் ரிசல்ட் 7 டேஸ் ரிசல்ட் 654 எடுத்துக்கலாம். 654 எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த ஏ போர்டு அண்ட் பி போர்டில் 65 நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 65 அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகளே அதில் ஏபி நம்பர் மட்டும் போட்டுக்கிறோம், 65 போட்டுக்கிறோம். மறுபடியும் பெருக்கல் போட்டு மீண்டும் 65 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2வது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். கடைசி நம்பர்ஸ் விட்டுருங்க. கடைசி நம்பர் விட்டு 2வது இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம அடுத்த நாள் நம்ம ஆல் போர்டாக எடுத்துக்க வேண்டிய நம்பர். 2 அது பவர் 7 தான், அப்படி தான் எடுக்கும். 2 அல்லது 7 அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் மக்களே. அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம 65 வச்சு எடுக்கையில் நமக்கு 2 அல்லது 7ன்னு கிடச்சிச்சு. 7ங்க நம்பர் பாருங்கள். பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் கிடச்சிச்சு. மார்க் பண்ண முடியல, ரொம்ப பெருசாக இருக்கணும், மார்க் பண்ண முடியல. பி போர்டில் 2ங்க நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு 7. ஓகே, அடுத்தது 87 வச்சு முதல்ல ஏபி நம்பர் மட்டும் 87 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 87 போட்டுக்கிறீங்க. பெருக்கல் மீண்டும் 87 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 2வது இருக்க நம்பர்ஸ் தான், நடுவில் சென்டராக இருக்க நம்பர்ஸ் 6 அதுக்கு பவர் 1. 6 1 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் மக்களே. நம்ம 887 வச்சு எடுக்கையில் நமக்கு 6 1ன்னு கிடச்சிச்சு. 1ங்க நம்பர் பாருங்கள். சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு சி போர்டில். ஓகே, அடுத்தது 45 அடுத்த நாள் ரிசல்ட் முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் 45ன்னு இருக்குது. 45 வச்சு அடுத்த நாள் என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். 45 போட்டுக்கிறீங்க. பெருக்கல் 45 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 2வது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். 2 அது பவர் 7. 2 அல்லது 7 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நம்ம 45 வச்சு எடுக்கையில் நமக்கு 2 7ன்னு கிடச்சிச்சு. 7ங்க நம்பர் பாருங்கள். ஏ போர்டு அண்டு பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது 77 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 77 போட்டுக்கிறீங்க. இதில் பெருக்கல் போட்டு மீண்டும் 77 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் 2வது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2ங்க நம்பர் வருது. 2 அல்லது 7 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 77 வச்சு எடுக்கையில் நம்ம 77 வச்சு எடுக்கையில் 2 7ன்னு கிடச்சிச்சு. 2ங்க நம்பர் பாருங்கள். ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 24 வச்சு நம்ம ஏபி நம்பர் 24 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 24 பெருக்கல் 24 இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் 7 தான் வருது. 7 2 தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. 7 அதெல்லாம் பவர் 2 மக்களே. 7 2 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் மகளே. நமக்கு 24 வச்சு எடுக்கையில் நமக்கு 7 2ன்னு கிடச்சி. 7ங்க நம்பர் பாருங்கள். ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது 76 ஏபி நம்பர் 76 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 76 பெருக்கல் 76 அதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் 76 7 தான் மக்கள் வருது.
மறுபடியும் 7 தான் வருது. 7 அல்லது 2 மகளே. அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர் வாங்க என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மகளே நம்ம 76 வச்சு அடிக்கல, நமக்கு 7 2ன்னு கிடச்சி 7 அந்த நம்பர் ஒரு பிபியில் சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 97 ஏபி நம்பர் 97 வச்சு நாளைக்கான ரிசல்ட் ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்து வந்துடலாம். 97 பேர்கள் 97 கொடுங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0 நம்பர் தான் வருது. 0 அல்லது 5 பவர் 5 மகளே. 0 5 தான் நாளைக்கான ஒரு ஆல்போர்டு நம்பர் மகளே. 0 5 தான் நாளைக்கான கார்னியா 667 ட்ரா மகளே. நாளைக்கு அன்றைக்கான ஆல்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 5ங்கிற நம்பர் நம்ம கசிங்கில் வருது. தொடர்ந்து 7 டேஸாக நம்ம எடுத்தோம். எல்லா நாளுமே பாஸ் ஆச்சு, ஒரு நாள் கூட மிஸ் ஆகலை. நாளைக்கு மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஏபிபிசி மெத்தட் வந்து வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பகலே வீக்லி சார்ட் மெத்தடை வச்சு நம்ம எப்படி எடுக்குதுன்னா பார்த்துங்க. நாளைக்கு சாட்டர்டே சனிக்கிழமை ரிசல்ட்டு கடைசியாக இருக்குது. சனிக்கிழமை வந்து இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன். சனிக்கிழமை கடைசியாக இருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஏபிபிசி நம்பர் எடுக்க போகிறோம். 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஏபிபிசி நம்பர் எடுக்க போகிறோம். முதல் இருக்க நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 535 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் எடுக்க போகிற மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே 535 போட்டுக்கிறீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. அதை வந்து தலைகளாக போட்டுங்க, தலைகளாக திருப்பி போட்டுங்க. கடைசியிலேருந்து தலைகளாக திருப்பி போட்டாலும் 535 தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம கடைசி நம்பர்ஸை விட்ருங்க. எப்பயும் போல் கடைசி 2 நம்பர்ஸ் எடுத்துங்க. 16 அதை ரொட்டேட் பண்ணால் 61. 16 61 தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர். நமக்கு 16 61ன்னு கிடச்சிச்சு. நமக்கு பாருங்கள் 16 ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் வந்து 716 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் பார்க்க போகிறோம். 716 போட்டுக்கிறீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு தலையில் திருப்பி போட்டுங்க. 617 திருப்பி போட்டால் இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் கடைசி நம்பர்ஸை விட்ருங்க. அது முதலுக்கு நம்பர் 2 8 28 அண்டு 82 மகளே. 28 82 தான் அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர். மறுபடியும் நம்ம வந்து 716 வச்சு எடுக்கிறது. நமக்கு 28 அண்டு 82ன்னு கிடச்சிருக்கு. 28 பாருங்கள் பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் வந்து 528 ரிசல்ட்டு. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் எடுக்க போகிறோம். 528 போட்டுக்கிறீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. அது அப்படியே தலையில் போட்டுக்கிறீங்க. 825ன்னு போட்டுக்கிறீங்க. இது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர்ஸை விட்டுருங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் முதல் இருக்குன்னு 68 அண்டு 86 மக்களே. நம்ம 528 வச்சு எடுக்கல, நமக்கு 68 86ன்னு கிடச்சிச்சு. பாருங்கள் 86 இது ஏசியில் ஒரு அருமையான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து அடுத்தது வந்து 876 வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் ரிசல்ட் ஏபிபிசி நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 876 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. மீண்டும் தலையில் போட்டுக்கிறீங்க. 678 போட்டுக்கிறீங்க. இதில் கடைசியாக இருக்க நம்பர்ஸை எப்பயும் போல் விட்ருங்க. அது முதல் இருக்கிற நம்பர்ஸ் 41 அது ரொட்டேட் பண்ணால் 14 41 14 மக்களே. நமக்கு நாளைக்கான 17/8/2021 ஏபிபிசி நம்பர் நம்ம கணக்குப்படி பார்த்து 4 டேஸ் வச்சு எடுக்கல. நமக்கு 41 14 4 டேஸாக வின்னிங் 3 டேஸ் வின்னிங் ஆகிடுச்சு. நாளைக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுமா தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 5 வந்திருக்கு நம்ம கணக்கில். 0 5 இதில் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கணக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாக்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் 415 அண்டு 410 பாக்ஸ் டைப் பண்ண மாதிரி டைப் பண்ணிக்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் மகளே. 415 அண்ட் 410 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம கணக்கில். ஓகே, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளைக்கான சிறப்பான காசிங்களை பார்க்கலாம்.